மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கு. இன்றைய தேதியில் தமிழ்நாட்டில் பணம் கொடுத்தால்தான் கட்சிக்கு கூட்டம் வரும், கட்சிக்காரனே காசு கொடுத்தாதான் வருவாங்கிற மாதிரி இருக்கிற நிலைமையில ஒரு பைசாவும் கொடுக்காமலே லட்சக்கணக்கான பேர் திரளுகின்ற ஒரே இயக்கமாக இன்றைக்கு விஜய் கட்சி தான் இருக்கு. அந்த சக்தியை காங்கிரஸ் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது நாட்டுக்கும் நல்லது, காங்கிரசுக்கும் நல்லது. வணக்கம். காங்கிரஸ் நிர்வாகி சூரிய பிரகாசம் அப்படிங்கிறவர் கட்சியிலிருந்து விலகுவதா அறிவிச்சிருக்காரு. அதற்கு அவர் சொல்லக்கூடிய காரணம், காங்கிரஸ் திமுகவோடு இணக்கமா செயல்படுது, காங்கிரஸ் திமுக இந்த முறை தோற்க போகுது, காங்கிரஸும் அங்க போனா அவங்களுக்கு அதே நிலைமை தான், டிவிகே விஜய்க்கு பெரிய ஒரு ஆதரவு இருக்கு, அதனால டிவிகேவோட கூட்டணி வைக்கணும்னு கருத்தை சொல்லிட்டு கட்சியிலிருந்து விலகுவதா அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. நீங்களும் ஒரு சீனியர் பர்சன் காங்கிரஸ் பார்ட்டில, எப்படி பாக்குறீங்க சார்? நீங்க சொல்றது சூரிய பிரகாசம் என்பவர்னு சொன்னீங்க, நீங்க சொல்றது தப்பு இல்ல. ஆனால் அவர் நீண்ட காலமாக காங்கிரஸில் பயணிக்கிறவர், அவர் ஒரு வழக்கறிஞர், எனக்கு மிக நன்றாக தெரியும். காங்கிரஸ் கட்சியில் ஒரு சோதனையான காலகட்டத்தில் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சி அலுவலகம் கூட இல்லாம மனோரமா தியேட்டர்ல கட்சி நடக்கிற போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் இங்க வருவாரு. அவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர். அப்படிப்பட்டவரெல்லாம் மனம் வருத்தத்தோடு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறது என்ன சொல்றது என்று தெரியல. ஆனால் அவர் சொல்லுகின்ற அந்த காரணத்தை நான் இதற்கு முன்பாகவே சொல்லிட்டேன். மீண்டும் ஒருமுறை திமுகவோடு காங்கிரஸ் கூட்டணி இந்த தேர்தலில் வைத்தால் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல, தமிழக மக்களுக்கே அது செய்கிற துரோகமாக மாறிவிடும். திமுக ஆட்சியில் இந்த 4.5 ஆண்டு காலங்கள்ல நான் பலமுறை சொல்லிட்டேன், வரிகள் பல மடங்கு கூடிருச்சு, மக்களுக்கு எந்த ஒரு நல்ல உருப்படியான பலனும் அடையல, தவறுகளுக்கு மேல் தவறுகள் ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. அதை விட அதெல்லாம் பொறுத்து கொண்டு இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியுடைய அடையாளம், காங்கிரஸ் கட்சியுடைய ஜீவ மூச்சே காமராஜர் தான். அவரை கேவலமாக திமுகவில் பேசினால் அந்த கட்சியில் பதவி கிடைக்கும் என்கின்ற அளவுக்கு அங்கே நிலைமை போய்விட்டதற்கு பின்னால் அந்த கட்சியோடு கூட்டணி சேர்ந்தால் தமிழ்நாட்டில் காங்கிரஸையும் காங்கிரசுடைய வரலாறையும் தெரிந்த ஒரு தொண்டன் கூட இந்த கட்சியில் இருக்க மாட்டான். நான் முன்னாலேயே இதை சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் தலைமை இந்த சூரிய பிரகாஷ் போன்ற நீண்ட நெடிய எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கட்சியில் இருந்தவர்கள் இந்த முடிவெடுக்கிற இந்த போத நேரத்திலாவது தலைமை சரியான முடிவெடுத்தால் கட்சி தப்பலாம். அவர்கள் முடிவை இன்னும் எடுக்காமல் வழக்கம் போல காலதாமதப்படுத்தினால் சூரிய பிரகாஷை போன்ற நேர்மையான கட்சியில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத உழைத்த பல பேர்களும் இந்த முடிவெடுத்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். டெல்லி தலைமை விழித்துக் கொள்வது நல்லது. அவர் இன்னொரு விஷயம் சொல்றாரு சார், டிவிகேவோட கூட்டணி சொல்றாரு, விஜய் பேரலை வீசுகிறதுன்னு சொல்றாரு, விஜய் சுனாமின்னு சொல்றாரு சார். நான் அது விஜய் கட்சி ஆரம்பிக்கணும் நான் சொன்ன வார்த்தை காட்டாற்று வெள்ளம் போல் தமிழகத்தில் ஒரு இளைஞர் கூட்டம் அவருக்கு பின்னால் இருக்கு. அதை அவர் முறையாக கொண்டு போனால் தமிழ்நாட்டுக்கு நல்லது. இன்னைக்கு சொல்ல கட்சி ஆரம்பிக்கிறது போது சொன்னேன். நான் தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊர்களுக்கும் நான் போய் வந்திருக்கேன். இன்றைக்கும் கிராமப்புறங்கள்ல சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். நகர்ப்புறத்தில் மட்டுமல்ல, கிராமப்புறங்களும் அப்படிப்பட்ட மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கு. இன்றைய தேதியில் தமிழ்நாட்டில் பணம் கொடுத்தால்தான் கட்சிக்கு கூட்டம் வரும், கட்சிக்காரனே காசு கொடுத்தாதான் வருவாங்கிற மாதிரி இருக்கிற நிலைமையில ஒரு பைசாவும் கொடுக்காமலே லட்சக்கணக்கான பேர் திரளுகின்ற ஒரே இயக்கமாக இன்றைக்கு விஜய் கட்சி தான் இருக்கு. அந்த சக்தியை காங்கிரஸ் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது நாட்டுக்கும் நல்லது, காங்கிரசுக்கும் நல்லது. இந்த வாய்ப்பை தவறவிட்டால் நான் முன்னாலே சொன்னதை போல காங்கிரசுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கும் காங்கிரஸ் தலைமை துரோகம் செய்கிறது என்கின்ற முடிவுக்குத்தான் போய்விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். காலம் தாழ்த்தாமல் உடனடியாக டெல்லி தலைமை சூரிய பிரகாஷ் போன்ற நல்லவருடைய விரக்தியில் சொன்ன அந்த வார்த்தைக்கு மதிப்பளித்து கூட்டணியை பற்றி புதிய நிலையை எடுத்து அறிவிப்பது நல்லது. ஓகே சார், இந்த அறிவிப்பை திமுக எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு பாக்குறீங்க? அவங்க ரியாக்ஷன், அதாவது குருட முடிச்சிருந்தாங்க தூங்குனா இருந்தான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. காங்கிரஸ் இல்ல சார், தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சியும் சேர்ந்து திமுக இந்த தேர்தலை ஜெயிக்க முடியாதுங்கிற என்னுடைய அழுத்தமான உணர்வு புரிந்து கொண்டது. சென்னை மட்டுமே தமிழ்நாடு அல்ல, பல பேர் சென்னைக்குள்ள மட்டுமே இருந்து கொண்டு இதை பற்றி விவாதிக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலை ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கிறது என்பது எல்லா இடங்களுக்கும் போய் வருவதற்கு தான் தெரியும். நான் உங்களை பார்த்து வெளிப்படையா கேட்கிறேன், தமிழ்நாட்டில் எந்த மாணவர்கள், இளைஞர்கள், விவசாயிகள், வியாபாரிகள் யாராவது நிம்மதியா இருக்கிற ஒரு செக்ஷனை சொல்லுங்க பார்ப்போம். குறைந்தபட்சம் பாதுகாப்பாக இருக்கிறவர்கள் அரசு ஊழியர்கள் மட்டும்தான் குறைந்தபட்ச பாதுகாப்பு, அவர்களுக்கும் முழு நிம்மதியோடு இல்ல. அப்படி ஒரு நிலைமை போய்கொண்டிருக்கிற போது இந்த ஆட்சியின் மீது எதிர்ப்பு வந்ததற்கு பின்னால அவர்கள் ரியாக்ஷன் என்ன கொடுத்து என்ன பிரயோஜனம்?
அவர் யாரை அதிகமா விமர்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு அது நல்லது. தமிழ்நாடு வரலாறுலேயே 4.5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி புதிதாக கடன் வந்திருக்கிறது என்றாலே முட்டாளுக்கு கூட தெரியும் இந்த ஆட்சி ஊதாரித்தனமான ஆட்சி. அப்படி போய்கொண்டிருக்கிற போது எனக்கு தெரிந்து மற்றவைகள் நம்ம வேற ஏதாவது அவர் குறை சொல்லலாம். இதை நியாயப்படுத்தி செல்வ பிறந்தையை பேசிய மாதிரி எனக்கு நினைவில்லை. ஆனால் அவருடைய நடவடிக்கைகள் காமராஜரை கேவலமாக விமர்சிக்கிற போது கூட பதில் சொல்லாமல் இருந்தது. இந்திரா காந்தியுடைய பெயரை மாற்றி கருணாநிதி என்ற பெயர் வைக்கிற போது அவர் கேட்டு வேண்டுகோள் வைத்தது. இந்த அணுகுமுறை எல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு பலவீனப்படுத்துகிற முறையாகத்தான் யாரும் நினைப்பார்கள். அவருக்கு என்ன நிர்பந்தம் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஏதாவது நிர்பந்தத்தின் வாயிலாகத்தான் அவர் செய்தார் என்றால் அதற்காக அவர் விரைவில் வருத்தப்படுகிற நிலைமைதான் வரும். நன்றி சார். நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சார்.